காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இபிஎஸ் செய்த துரோகம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை, தமிழகத்திற்கான நிதி, வக்ஃப் சட்டம், நீட் சட்டம் உள்ளிட்டவற்றில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மூத்த அமைச்சர்களின் பேச்சுகள் என்னை தூங்கவிடாமல் செய்கின்றன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தத்துடன் ஒருமுறை கூறியிருந்தார். இப்போதும் அந்த வருத்தத்தை நீட்டிக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். திருச்சி புதிய பேருந்து நிலையத்தை 15 ஆண்டுகள் குத்தகைக்கு விட முடிவு செய்து மாநகராட்சி அவசர கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா முன்னிலையில் அதிமுகவும் பாஜகவும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்று வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது என்று எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுகவின் பிற்போக்குத்தனமான தீய ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த வரலாற்று தவறுகளை சரி செய்வதற்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி, மேம்பாடு மற்றும் வாய்ப்புகளின் புதிய சகாப்தத்திற்கு அடித்தளம் அமைப்பதற்கும் இந்த கூட்டணி அதன் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டில் ஒன்றுபட்டுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் ரூபாய் 3 லட்சம் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் 2 சிக்கியுள்ளனர். அதிமுகவின் கூட்டணி முடிவு மத்திய பாஜக அரசின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என எஸ்டிபிஐ விமர்சனம் செய்துள்ளது. பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டுமானங்களை இடிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தினமும் 450க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஞாயிறு மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் வழக்கமாக 40% ரயில்கள் குறைத்து இயக்கப்படும். அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி தேசிய விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு மகா கேவலமாக ஆபாச அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார் என நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் பல்வேறு நிறுவனங்களின் பிராந்தி, விஸ்கி, ஒயின், ரம் மற்றும் பீர் வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கோடை காலமாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் பீர் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்கு ஏற்ப கடைகளுக்கு அதிக பீர் வகைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் 60,000 பெட்டிகளாக இருந்த பீர் விற்பனை 1 லட்சம் பெட்டிகளை தாண்டியுள்ளது. திருமணமான இளைஞருடன் இன்ஸ்டாவில் பழகிய நிலையில் பெற்றோரை ஏமாற்றிய கல்லூரி மாணவி, காதலனுடன் சென்ற கல்லூரி மாணவி பெற்றோர் பிரித்து விடுவார்களோ என்று பயந்த நிலையில் தண்டவாளத்தில் இருவரும் தலை வைத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் வேலைக்கு செல்லாமல் ஊதியம் பெறுவது குறித்து பதிலளிக்க போக்குவரத்து துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. வக்ஃப் வாரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கலைஞர் எழுதுகோள் விருதுக்கு தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லி புறப்பட்டார். விமான நிலையத்தில் அமித் ஷாவுக்கு பாஜக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வழி அனுப்பினர். சென்னைக்கு வியாழக்கிழமை இரவு வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷா கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கினார். தமிழ்நாடு வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, கோவை மற்றும் திருச்சியில் அமைச்சர் நேரு குடும்பத்தினர் வீடு, அலுவலகங்களில் நடந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்று அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் இணைந்த இபிஎஸ் என்றும் அதிமுகவுக்கு இபிஎஸ் துரோகம் இழைத்துவிட்டதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்த போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று கனிமொழி எம்பி பேட்டி அளித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் ஆன்லைன் மோசடியில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் ரூபாய் 66 லட்சத்தை இழந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் விவகாரம் குறித்து திமுக பேசி வருகிறது என்றும் போக்குவரத்து, மின்சாரம், இலவச வேட்டி சேலை, டாஸ்மாக், மணல் உள்ளிட்ட ஊழல்கள் குறித்து தேர்தலில் மக்களுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்றும் அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் தலைமையில் கூட்டணி செயல்படும் அக்கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம், இபிஎஸ் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அமித் ஷாவுக்கு தேநீர் விருந்து. தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போதைய சூடு பிடித்துவிட்டது. அரசு பள்ளியில் படித்த என்னை அமைச்சராக்கிய பெருமை முதலமைச்சரே சேரும் என்று அமைச்சர் கோவிசெழியன் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தட்கல் ரயில் டிக்கெட் புக்கிங் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் சில செய்திகள் பரவுகின்றன. அதில் உண்மையில்லை என இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் விளக்கம் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கலைஞர் எழுதுகோள் விருது பெற ஏப்ரல் 30க்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென அக்கட்சி தலைமையிடம் எடப்பாடி பழனிசாமி கூறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவில் கட்சிப் பணிகளுக்கு அண்ணாமலையின் திறமையை பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். அண்ணாமலையின் பணி பாராட்டத்தக்கது என்று அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு விரைவில் தேசிய பொறுப்பு வழங்கப்படவிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று அமித்ஷாவிடம் GK வாசன் நேரில் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸ் சிகிச்சைக்கு சென்ற தம்பதி பலியான இச்சம்பவம் திருப்பூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பயிலும் பள்ளியிலேயே ஆதார் ஒன்றிய அரசின் சாதனையாளர் விருதை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பெற்றுள்ளது. திமுகவை வேரோடு அகற்றுவது முக்கியம் என அதிமுக கூட்டணி குறித்து பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 1998 முதல் 2025 வரை பலமுறை உடைந்தும் மீண்டும் அதிமுக பாஜக இயல்பான கூட்டணி ஒட்டியது. புதுக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டில் சீறிப்பாய்ந்த காளைகளால் 31 பேர் படுகாயமடைந்தனர். EPSக்கு பேசக்கூட உரிமை கூட இல்லாமல் கூட்டணி அறிவிக்கப்படுகிறது என்று கனிமொழி MP பேசியுள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் இன்று சென்னையில் பல்வேறு பகுதியில் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். திமுகவை வேரோடு அகற்றுவது முக்கியம், அதனை தேஜ கூட்டணி உறுதி செய்யும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனை தலைவருமான பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனாவிற்கு பிறகு உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு சில நாடுகளில் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த நிலையில் ஜப்பானில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை காய்ச்சல் பரவி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. தலைநகர் டில்லியில் புழுதியுடன் சூறாவளி காற்று வீசியதால் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. 15 விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. சென்னை அணியை கொல்கத்தா வீழ்த்தியது. IPL சீசனில் தொடர்ந்து 5 தோல்விகள், மோசமான சாதனையை CSK படைத்தது. எங்களை மற்ற அணிகளோடு ஒப்பிடாதீர்கள் என்று தோல்வி குறித்து தோனி தெரிவித்துள்ளார். அழிவை நோக்கி செல்லும் CSK 18 வருடத்தில் 4 படு மோசமான சாதனைகள். KKRக்கு எதிராக படுதோல்வியடைந்தது. சுனில் நரேன் அபாரம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா சென்னையை வீழ்த்தியது. தங்கம் இன்று வரலாறு காணாத உச்சமடைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 69,960 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,745 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் 8 இடங்களில் வெள்ளிக்கிழமை வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.